ஹாய் ஓலா கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புல்லாக் சாப்டர் 154 பார்க்குறோம். 115 ஸ்டார்டிங்கில் என்ன காமிக்கிறாங்க, நம்மளை கிமுரு காமிக்கிறாங்க. ஃபீல் லைக் ஜப்பான் அங்கே போகிறதுக்கு ரொம்ப உகந்த இடமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜெர்மன் போகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த என்வாயன்மெண்ட்ஸில் பெஸ்ட் என்வாயன்மெண்ட் எதுனா ஜெர்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் நம்ம ஈட்டோ என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே எனக்கு எந்த இடம் ஷூட் ஆகும்னா ஸ்பெயினுக்கு ஷூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஜூபி யாரும் இல்லை, அரியா ஜூபிங்க. முடி நல்லா நீளமாச்சு, நல்லா ஹைட்டாகிறாரு அவர். எனக்கு வந்து இட்டாலி பிடிச்சிருக்கு, எனக்கு அங்கே ஷூட் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே. அப்புறம் நம்ம கெட்ஸு ஒருத்தர் கண்ணாடி போட்டுகிட்டே நல்லா நாகி டீமில் இருந்தார் பார்த்தீங்களா, பேன் போட்டு ஆடுவாங்களே, அவர் வந்து நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன்ற மாதிரி சொன்னேன். ஃப்ரான்ஸ் எதுக்கு போகிறேன்னா அங்கே வந்து டெக்னிக்ஸுக்கு அதுக்கப்புறம் மணி அங்கே தான் அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்காகவே அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜிகிரி என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஸ்டீரியோ டைப்பில் பார்த்தோம்னே முடிவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி ஓகே, நான் உனக்கு என்ன ஜட்மெண்ட் பண்ணுறேன், உனக்கு வந்து சீக்கிரமாக உன் வைப்புக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ரிமைனிங் டைம் சொல்கிறாங்க. ரிமைனிங் டைம்னால் ஒன்றும் இல்லைங்க, அவங்க 76 நிமிஷம் டைமிங் போயிட்டு இருக்கு. இதுக்குள்ளே அவங்க சூஸ் பண்ணோன்னா அவங்களே செலக்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே போகணும் அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற கண்டி நம்ம போகலாம். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம இசாகி வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது, இங்கே பார்த்தியாப்பா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுவும் அப் டு 9 பிளேயருக்கு மட்டும்தான் ஈச் லீக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈச் லீக்லேயே வெறும் 9 பிளேயருக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி, அதுவும் ஃபஸ்ட்டு கம்மு ஃபஸ்ட்டு சர்வு. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் என்னாங்கன்னா, ஜிகிரி வந்து இசாகியை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, ஈகோ சொன்னதெல்லாம் வச்சு நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லையே, நான் இன்னும் பிக் பண்ணுறதுல வந்து நான் ரொம்ப வீக்கு தான், இன்னும் நிறைய விஷயத்த ப்ரோ லீகை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜிகிரி வந்து எனக்கு வந்து ஜெர்மன் போகலான்னு தோணுது, பட் ஆனால் எனக்கு வந்து ஸ்பெயினுக்கு போனால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸ்பெயின் இல்லை, இன்லேண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்லேண்டு என்னென்னா ஸ்பீட் அண்ட் ரஷ்ஷுக்கு அவங்க தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரியும் சாகி, உனக்கு வந்து நோயில் ரொம்ப பிடிக்கும், நீ ஏன் ஜெர்மன் போலியான்னு கேட்கும்போது அவர் யோசிச்சுட்டே இருக்கார். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து இன்லேண்ட்லாம் போகலான்ற மாதிரி அந்த என்வாயன்மெண்ட் தான் டாப் ஸ்பீடுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் அதிசயமாக நம்ம ரியோ காமிக்கிறாங்க. ரியோ வேறு யாரும் இல்லை, மற்றவங்க டெக்னிக்கை அப்படியே காப்பி பண்ணி கெமிலியான் மாதிரியே சூப்பராக சண்டை போடுவார்ல, ஸ்ட்ரைக் பெஸ்ட்டாக பண்ணுவார். அவர் வந்து நான் வந்து எனக்கு என்னென்னா மோஸ்ட்லாக எனக்கு மணி இருக்க இடம் போக்க தான் பிடிக்குன்ற மாதிரி நம்ம நாகி சொல்லிட்டு கலாய்க்கிற. அதான் ரியோ வந்து பணக்காரன் இல்லைங்க, எனக்கு வந்து பணத்தோட ஸ்மெல் வருது அப்படின்னு டேரெக்டாக சொல்லி காமிக்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம நாகியை பார்த்து கேட்குறாங்க, நீ எங்கே போகலான்னு எதாவது ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம நாகி வந்து சொல்கிறாங்க, அதாவது சீசன் 1 வந்து நம்ம ஜிகிரியும் நாகியும் பக்கத்தில் வந்து ஒன்றா படுத்துக்கிட்டே இந்த பிளேயர் ஒருத்தங்க ஃபோனில் போட்டு காமிப்பாங்களேங்க, அந்த பிளேயர் மாதிரி அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்லுவார். அந்த பிளேயர் வந்து ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டாருப்பா, அவர் வந்து இன்லேண்ட் பிளேயர்ப்பா. அங்கே போனால் எனக்கு போகணும் ஆசையாக இருக்குப்பா, அது அவர் ரிட்டையர் ஆனாரோ இல்லையோ எனக்கு இன்லேண்ட் போகணும் ஆசையாக இருக்குன்ற மாதிரி நம்ம நாகி சொல்கிறாரு. நாகி சொல்லிகிட்டே இருக்கும்போது சரி ஓகே, நம்ம ரியோ என்ன சொல்கிறாருன்னா, ரியோ அப்படின்னா நாகி 2 பேரும் ஒன்றா போகலாமான்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம பச்சிராவை காமிக்கிறோம். பச்சிரா நீனாப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன இசாகி நீ இன்னும் முடிவே பண்ணிட்டியா, நான் ஸ்பெயினுக்கு தான்ப்பா போகிறேன், அவங்க என்ன பெஸ்ட்டுனா ட்ரிபிளிங்கும் டெக்னிக்கும் பயங்கரமாக பண்ணுவாங்க, அங்கே போனால் என்னோடய டெக்னிக்கை வந்து நல்லா வளர்த்துக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்புறம் நம்ம அதே கொஷின் தான் ஜிகிரி நான் கேட்டாரோ அதே மாதிரி தான் நம்ம பச்சிரா கேட்குறாரு, நீ ஏன் இப்போ பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர் வந்து ஜெர்மன் தான் இருக்காங்க அங்கே போலியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியலப்பா, எனக்கு வந்து என்ன சூஸ் பண்ணுறதுனே தெரியல, எது கிடச்சாலும் போகலான்ற மாதிரி தான் நம்ம சொல்லும்போது, உன்னோட உள்ளுணர்வு உள்ளுணர்வு எந்தளவுக்கு நம்புறியோ அந்தளவுக்கு ஆன்சர் கிடைக்கும், எந்த என்வாயன்மெண்ட் வேணும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கேளு, அதையே உனக்கு சூஸ் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நம்ம பச்சிரா போகும்போதே நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது நம்ம பயங்கரமாக எவால்வ் ஆகிருக்கோம், அந்த எவால்வில் யார் பெரிய ஆள்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதே மாதிரி என்னோடய உள்ளுணர்வு நான் நம்புகிறேன், தேங்க்ஸ் பச்சிரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். இந்த என்வாயன்மெண்ட் தான் என்னோடய வாழ்க்கையே மாற்ற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது, அதே மாதிரி நம்ம ரின்னை காமிக்கிறாங்க, அப்புறம் ரியோ, அப்புறம் ஐக்கோ, அதுக்கப்புறம் நம்ம கிங் போர் எல்லாருமே காமிச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ரத்தம் கொதிக்குது, ஓகே நான் ஜெர்மன் தொடுறேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மனை டக்குன்னு தொடுறாரு. ரிசல்ட் வந்துடுச்சு. அப்புறம் யாரெல்லாம் ஜெர்மன் போகிறாங்களோ அப்படின்னு காமிக்கிறாங்க. ஜெர்மனில் வந்து கிவ்ரோ காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜிங்கோ காமிக்கிறாங்க, கென்யூ காமிக்கிறாங்க, ஹிருக்யூ காமிக்கிறாங்க, நேரு அவர் காமிக்கிறாங்க, ஜின்னு, அப்புறம்
ரைஸு அப்புறம் விசாகி மொத்தம் 9 பேருங்க. ஹீரோ தவிர மித்த எல்லாருமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மொக்க பிளேயர்னு சொல்ல முடியாது. அந்த கபீரு ஜின் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரென்த்து. மற்றபடி சொல்லிக்கிறவும் மற்ற பிளேயர் யாருமே அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர் கண்ணாடி போட்டே இருக்கார் பார்த்தீங்களா, அவரை நம்ப முடியாது. பார்க்க வந்து பால்வடி மாதிரி இருப்பார். ஆனால் பக்காவாக பிளான் போட்டிருக்காரு. ஏன்னா இவர் வந்து ப்ளூ லாக் டீமுக்காக U20யோட சண்டை போட்டிருக்காருங்க. அதனால தான் சொல்லுவேன், கொஞ்சம் பெஸ்ட்டு பிளேயர் தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஜெர்மனுக்கு போகிறோம், மாஸ் காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 9 பேரும் போகிறாங்க. சரி, ஓகே. இந்த ஹாலோகிராம் ஆஃப் ஈகோ அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஈகோவோட ஹாலோகிராம் வந்து பேசுது. சரி, ஓகே காய்ஸ், நீங்கள் வந்து ஜெர்மனுக்கு போகிறீங்களா? ஜெர்மன் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜெர்மனோட கண்ட்ரி சொல்லிடுறேன், பேஸ்டர்ட் முச்சன். ஜெர்மனில் இருக்க டீம் பேர் என்னென்னா பேஸ்டர்ட் மூன்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ட்ரெயின் பண்ணிங்களா உங்களால் வந்து U20 கேட்டகரியில் தான் பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு டீம் வந்து U20, நீங்கள் செகண்ட் டீமாக தான் போகிறீங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. நாங்கள் செகண்ட் டீமா அப்படின்ற மாதிரி. ஓகே, நம்ம என்ன வேர்ல்டு பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கரோடு நம்ம ஆட போகிறோம்னு நினச்சி எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து இந்த டாப் 5 லீக் சொன்னேன் பார்த்தீங்களா, யூரோப்பியன் லீக், அதான் ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டாலி. அதில் பெஸ்ட்டு என்னென்னு மறுபடியும் சொல்கிறாரு. இப்போ இந்த லீக்கில் என்ன இருக்குன்னா சொல்கிறாருங்க. ஃபஸ்ட்டு இட்டாலியில் வந்து யூபர் சிட்டிக்கு போக போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த என்வாய்மெண்ட்லேருந்து நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து மைசின் சிட்டி, இது பெஸ்ட்டான சிட்டி. அப்புறம் ஸ்பெயினில் வந்து பார்சா அது நல்லா இருக்குன்றாங்க. அப்புறம் ஃப்ரெஞ்சில் வந்து எக்ஸ்ஜென் அப்படின்ற ஒரு ஊர் பேர், பாரிஸ் எக்ஸ்ஜென்ன்ற மாதிரி. ஃபைனலாக ஜெர்மனி. இந்த ஜெர்மனை தான் பேஸ்டர்ட் முச்சன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேசிட்டே இருக்கும்போது நம்ம விசாகி ஒன்று யோசிக்கிறாரு, இவரை மட்டும் இவரை மட்டும் என்ன ட்ரெயின் பண்ணானே எனக்குள்ளே இருக்க ஈகோ இன்னும் பெருசாகும், எவாலாகும், உள்ளே இருக்கிறது வந்து மலருன்ற மாதிரி அவர் பேசிகிட்டே இருக்கார். அந்த காமிக்கும் போது காமிக்கும் கொஞ்சம் பயங்கரமாக எப்படி சொல்லுது, பார்க்க அப்படியே கண்ணில் வேங்கை இருக்க மாதிரியே காமிக்கிறாங்க. காமிச்சு நெக்ஸ்ட் என்னென்னா நோயல் வந்து அவங்க டீம் விட்டு பயங்கரமாக இருக்க மாதிரி காமிச்சு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய். Audio Jungle.